சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா ரொம்பவே யோசனையாக உட்காந்துட்டு இருக்காங்க தூங்காமல். இந்த சூழ்நிலையில் முத்து கேட்குறாரு, என்ன மீனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தூங்காமல் இருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா எப்போவுமே நீ நேரத்தோடு தூங்கிடுவேன், நான் தான் செல்லு நோண்டிகிட்டே இருப்பேன். ஏங்க செல்லு நோண்டிகிட்டு இருக்கீங்க, நம்ம செல்லு நோண்டாதீங்க வைங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நீ ரொம்ப நேரமாக சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னா ஏதோ சங்கதி இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தானே சொல்கிறேன் மீனா, நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன், எங்கள் அம்மாட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டாலும் அப்படிங்கிறாங்க. ஏன் எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியாதா, நீ சொல்லு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் வேண்டாம், எனக்கே ஒரு யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன யோசனை அப்படிங்கிறாங்க. இல்லை நான், ரோகிணி, சுருதி 3 பேரும் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டே டைனிங் டேபிளில் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. இதை யார் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை யாராவது சிந்தனை பண்ணுவாங்களா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நீங்களே சிந்தனை பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சுருதி வந்து ஸ்டூடியோலேருந்து வந்தாங்க, அங்கே ஏதோ டப்பிங் கொடுத்துருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. மீனா அந்த பிள்ளை பலக்குரல் பிள்ளை, அது பலக்குரல் கொடுக்க தானே போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ஓட்ட வாய் மாதிரி குறுக்க பேசாதுங்க, நான் சொல்ல விட்டு கேளுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து டப்பிங் பேசுறதுக்கு போச்சுல, அங்கே ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க போல், பிரசவத்தில் வலிக்கு துடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணுடைய சீனு. அதை வந்து அதை பேசணுமா, டப்பிங் கொடுக்கணுமா சுருதி. டப்பிங் கொடுக்கும்போது ரொம்பவே அழுது பேசியிருப்பாங்க போல். இது ரொம்ப ஃபீலான சுருதி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா நான் பிறக்கும் போது இவ்வளோ கஷ்டம் தான் பட்டிருப்பியாம்மான்னு கேட்டிருப்பாங்க போல். ஆமாடி இது உலக நடப்பு தானடி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மனசு கேட்காம அந்த பிள்ளை இன்றைக்கி நான் வேலைக்கு இருக்கல, நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்து எதுவும் டப்பிங் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு மனசுக்கே கஷ்டமாயின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, அது சின்ன பிள்ளைல தன்னுடைய பிறப்பை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கோம் விடு அப்படிங்கிறாங்க. அது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏங்க சுருதி வந்து வேலைக்கு போய்ட்டு வந்தாளா அப்படிங்க. அம்மா சுருதி வேலைக்கு போய்ட்டு வந்தா, நீ என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படிங்கிறேன். இப்படி கேளுங்க, நான் வந்து காஃபி போட்டு ஃப்ளாக்ஸில் நம்ம சூடு பண்ணி வைப்போம்லாங்க ஒரு பால், அதை ஊற்றி வச்சுருந்தேன். இந்த சூழ்நிலையில் வந்து ரோகிணி வந்தாங்க. ரோகிணி வந்துட்டு எனக்கு காஃபி கிடைக்குமான்னாங்க. குடிங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுருதி வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு காஃபி தாங்க அப்படின்னு கொடுத்தோம். நான் இனிமேல் அப்படி நான் பண்ணவே மாட்டேன், நான் ரவி பக்கத்தில் போகவே மாட்டேன் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ரவிக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்டாங்களா. ரோகிணி கேட்கும்போது, இல்லை நான் இன்றைக்கி ஒரு டப்பிங் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு, பொம்பளை வாழ்க்கையில் வந்து ஒரு பிள்ளை பிறக்கையில் எவ்வளோ கஷ்டப்படுதாங்க வைக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணி சிரிச்சாங்க, நானும் சிரித்தேன். இதைத்தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன நீங்கள், நான் பேச குறுக்க பேசிகிட்டு இருந்தேன், நான் சொல்ல வந்ததுலேருந்து எனக்கு மறந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. அங்கே பாருங்கள், அந்த பிரசவ வலின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி பைய பேச ஆரம்பித்தாங்க. பிரசவ வலின்னா சாதாரண இது கிடையாது, மறுபிறவி மாதிரி தான். அதுபோக வந்து நான்லாம் குழந்த பிறகு முன்னுக்கூட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அப்படி கூட அவங்க ஆரம்பிக்கலை. அவங்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரசவ வலியில் 3 மாதமான குழந்தை இப்படி வளரும், 6 மாதமான இப்படி வளரும், முதுகு வலி இப்படி இருக்கும், உடல் வலி இப்படி இருக்கும், எல்லாத்தையுமே ஏ டு செட்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம். குழந்த பிறந்தவங்க தானே இது தெரியும், இது இந்த ரொம்ப அனுபவபூர்வமாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிருந்தோம். இந்த சூழ்நிலையில் கடைசியாக முடிக்கும் போது நானும் குழந்த பிறக்கும்போது இப்படி தான் நினச்சி ரொம்ப சங்கடப்பட்டு தான் இருந்தேன் சுருதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு எங்களை பார்க்குறாங்க. நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகியிருக்கோம். நாங்கள் ஷாக் ஆகிருக்கும்போது வந்து டபார்னு சுதாரிச்சுக்கிட்டு அந்த ரோகிணி வந்து, இல்லை இப்படிலாம் நடந்திருக்காங்க, அனுபவத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு அக்கா, என் கூட நல்லா பேசுவாங்க, அந்த அக்கா ஃபுல்லாக என்கிட்ட சொன்னாங்க, அதை தான் உங்கள்கிட்ட நான் அப்படி அனுபவபூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரோகிணிகிட்ட சுருதின்னு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரியலாக நடந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க ரோகிணி, உண்மையிலே இது உங்கள் அனுபவமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சுருதி இப்படி பேசுகிறீங்க, எனக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, எனக்கு குழந்தை எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அடுத்தவங்க அனுபவத்தை சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எந்திரிச்சு போயிட்டு, ஆனால் எனக்கும் கூட வந்து இந்த ரோகிணி தான் வந்து ஏதோ மறைக்கிறாங்களான்னு தோணுச்சுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்காது, அந்த பிள்ளை வந்து ஃப்ராடு விட்டு கிடக்கு அப்படிங்கிறாங்க. நானும் ஒரு உண்மையை சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னங்க இது வேற கதையா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு சொந்தமாக பார்லர் வச்சுருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், சொந்தமாக பார்லர் உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதை நினச்சிக்கிட்டே இரு, சொந்தமாக பார்லர் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அத்தை பேரில் பார்லர் வச்சாங்க, நம்ம கூட போயிருந்தோமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் போயிருந்தோம், வச்சுருந்தோம், எல்லாம் நடந்தது தான். ஆனால் அந்த பார்லர் இவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை விற்றுட்டாங்க. அதை விற்றவங்க கூட என்னோடய காரில் வந்து கஸ்டமராக வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும்,
அப்போ கூட வந்து நான் வந்து உண்மையிலேயே இந்த பார்லர் உங்கள் பார்லர் தானே அவங்ககிட்ட 2 3 வாட்டி கேட்டேன். அவங்க ஆமாம் தம்பி என்னோட பார்லர் தான், ஏற்கனவே வச்ச பொண்ணு என்கிட்ட வித்துருச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மனசும் கேட்கல, அந்த ஓனரை விட்டுட்டு சரி இன்னொரு நாள் அந்த வழியாக நம்ம போகும்போது ஓனர்லாம் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் இந்த டயத்தில் தானே வராங்க முன்னூட்டியே கேட்பேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் எங்கள் வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட கேட்டேன். அவங்களும் சொல்லிட்டாங்க இந்த ரோகிணி பொண்ணு இந்த மாதிரி வேலை தான் பார்க்குது, என்ன இந்த பொண்ணு வந்து இந்த பார்லரை வச்சு நடத்துனதுனால ஓனர் மாதிரி டீல் பண்ணதுக்காக அந்த பொண்ணை வந்து வரவு செலவு பண்ண விட்டாங்க. அதனால் அது பண்ணிகிட்ருக்கு வச்சிட்ருக்கு. மற்றபடி எங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, சம்பளம்லாம் ஒன்று தான். என்ன வரவு செலவு அது பார்க்கும், மிஞ்சிட்டா அந்த வரவு செலவில் கொஞ்சம் ஆட்டையை போட முடியுது, வேணால் செய்ய முடியும். மற்றபடி அந்த பொண்ணும் நானும் ஒரே மாதிரி தான் அரேஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் மீனா, இதெல்லாம் வந்து அப்பாவுக்கே தெரியும் அப்படி. அப்பாவுக்கு தெரியுமா? மாமாவுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு எப்பவுமே தெரியும், மனோஜோட ஃப்ராடு தானே தெரியுதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தேன், அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் விட்டேன். அவன் எப்படி பார்க்கில் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தான், நான் வீடியோ போட்டேன், அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்களே, அதுலேருந்து நான் வந்து எதையுமே சொல்கிறதில்ல. அப்பா வந்து சரி வேணாம்ப்பா, அவள் வந்து பார்லர் வச்சா அவளே விற்றுட்டா, நம்ம அதை ஏன் போட்டு கேட்டுக்கிட்டு, அது அவங்க 2 பேருக்கு உள்ள விஷயம். இதே இது பொது கதைன்னா கேட்கலாம். இப்போ நம்ம குடும்பத்தில் பணம் கொடுத்துருக்கோம், ஏம்மா குடும்பத்தில் பணம் கொடுத்தது கேட்காம விற்றேன்னா நம்ம பதில் சொல்லுவாள். ஆனால் வந்து அந்த பார்லர் அவள் தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கா, அதுக்கு உங்கள் அம்மா வந்து அடமானம் வாங்கி கொடுத்துருக்கா, அந்த தொகையும் அந்த பிள்ளை கட்டி அந்த பத்திரத்தையும் திருப்பி தந்துட்டு, அப்படி இருக்கும்போது அதை கேட்கறதுக்கு நமக்கு 100% உரிமை இல்லை முத்து, அதை பற்றி நீ எந்த பொழுதுன்னு நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் சரி ரைட்டு, என்றைக்கு அது காலாப்பொழுதில் அது வெளியே வருதோ வெளியே வரட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னாங்க. எங்கே இப்படியுமாங்க போய் சொல்லுவாங்க, வேற ஒரு ஆள் பார்லரில் வேலை பார்த்துக்கிட்டு தான் சொந்த பார்லர் மாதிரிலாம் பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, இது எனக்கு முன்னாடியே தெரியும். சரி இன்னும் ஓட்ட வாயும்ப, ஆனால் அந்த ஓட்ட வாய்க்காரன் எதுவும் பேசிடக்கூடாதுல்ல, நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் செஞ்சதுலேயே ரொம்ப சூப்பரான விஷயம் எதாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வாயில் எதுவுமே இருக்காது, டபார் டபார்னு பேசிடுவீங்க, அந்த பார்லர் அம்மா வேற வந்து இப்படி பண்ணுது அப்படி பண்ணுன்னு சொல்லுவீங்க, நீங்கள் உண்மையிலே கிரேட்டு தாங்க அப்படிங்கிறாங்க. கிரேட்டோ கிரேட் இல்லையோ, உனக்கு இந்த டவுட்டு அந்த பொண்ணை வச்சு வந்திருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த பிள்ளை பண்ணும், இந்த மாதிரிலாம் அந்த குழந்தை பிறக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் தான் ரோகிணியை உத்து பார்த்தேன், எனக்கு டவுட்டு கூட வருதுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் வித்தியாசப்படுங்க, வயிறு இறங்கியிருக்கும், அதுபோக வந்து அவங்களுடைய நடையுடைய பாவனைகளையும் கொஞ்சம் மாறும். அதை நான் ஒத்து பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குன்னு தோணுது, அதுபோக வந்து அந்த பொண்ணு மடிப்புலாம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா, எனக்கெலாம் இதை பற்றி தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு தெரியாது, ஒரு லேடியாக எனக்கு தெரியும்ல, இப்போ சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்குங்கயா அப்படிங்கிறாங்க. நான் அப்படி சொல்லலைங்க, ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறது ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்குமோன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. நீ ஏதோ உண்மை இருக்குமோன்னு தோணுதுன்னு சொன்னாலே அப்போ அதில் அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்க மாதிரி தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அதை சொல்லலை, இவ்வளோ அனுபவபூர்வமாக ஒரு ஆளால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல, அந்த டப்பிங் பண்ணுற பேசுகிற பொண்ணு கூட நீ சொல்லிச்சின்னு சொல்கிறியா. ஆமாம் ஆமாங்க, என்கிட்ட ஸ்ருதி வந்து ஃபோனில் கூட பேசுனாங்க. ஃபோனில் பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க ரூமுக்கு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரோகிணி வந்து இவ்வளோ யதார்த்தமாக சொன்னதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் ஒரு அனுபவசாலி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனால் ஸ்ருதியும் அப்படி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஆட்களை பார்த்ததில்ல, நாங்கள் டப்பிங் பேசுவோம், ஆனால் டப்பிங் பேசுகிறவங்க நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன், அவங்க கூட ரியலாக வந்து இந்தளவுக்கு சொல்லிடுவாங்களான்னு தெரியாது, ஆனால் ரோகிணி ரொம்ப பக்காவாக சொன்னாங்க, கடைசியில் வந்து எல்லாமே சொல்லிவிட்டு எனக்கு அனுபவசாலி ஒரு அக்கா சொன்னாங்க, அதை கேட்டு வச்சுருக்கேன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க பாருங்கள், இதுதான் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணும் டவுட்டாக தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இன்னுமே எப்படி அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதுன்னு தெரில, ஏதோ ஒன்று மறைக்குது அப்படின்னு மட்டும் அந்த நம்ம சொல்லுது அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்லி அந்த சுருதி பொண்ணு நினைக்குதா அப்படிங்கிறாங்க. எங்க நினைக்கவே தான் என்கிட்ட சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இதை ஏதாவது ஆய்வு பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க முதல்ல வந்து அத்தையும் மாமாவும் சேர்த்து வைக்க என்ன முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பாரு மீனா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு அப்படி என்ன கதை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பாரு, பொறுத்திருந்து பாரு அப்படி இப்படின்னு விட்டுருக்காங்க. என்னதை தான் பொறுத்திருந்து நீங்கள் செய்ய போகிறீங்களோ எனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. மீனா, நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் பேசிடுவாங்க, இதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. என்ன கேரண்டி, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி பண்ணதை தான் பார்ப்போமே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. மீனா,
விடியுது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க தூங்குவோம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா தூங்கிடுறாங்க. முத்துக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. மீனா வேற இப்படி சொல்கிறாளே, மீனா சம்மந்தம் இல்லாமல் சொல்லவே மாட்டாளே, அவள் எதையும் பற்றியுமே அவள் சிந்திக்க மாட்டா, எதையுமே நல்லபடியாக தான் சிந்திப்பா. ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட அது பிரச்சனை வரக்கூடாது, அதை எப்படி முடிக்கலான்னு மட்டும்தான் யோசிப்பா, கிளறி விட மாட்டாளே. அப்போ ரோகிணியை பற்றி கொஞ்சம் டவுட் ஆறாளா அப்படின்னு சொன்னால், அப்போ இதில் ஏதோ கதை இருக்கே. என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்காரு. சச்சா இருக்காது, அம்மா வந்து அப்படி ஒரு பொண்ணை அண்ணனுக்கு கட்டி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. அப்புறம் வந்து மனோஜ் யோசிப்பாருக்காரு. மனோஜ் நிறைய படிச்சிருக்கானே அப்படின்னு யோசிக்கும்போது, அவனுக்கு இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க. சச்சா அப்படிலாம் இருக்காது, இவன் மற்றபடி எப்படியோ அதில் பெரிய புள்ள தானே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவன் ஒன்றா நம்பர் மாங்காவும் கூட, ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சதே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி ஒரு குழப்பம் வருது. ஆஹா தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக தலைவலி எடுத்து போடுறாரு. அதனால் அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கார். மீனா வந்து திடீர்னு நினச்சி பார்க்குறாங்க, முத்து நடந்துக்கிட்டே இருக்காங்க ரூமில். இன்னும் என்னங்க நீங்கள் தூங்கலையாவது நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ சொல்லிட்ட, நான் அதை பற்றியே சிந்திச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னதை நீ மறந்துட்ட, நான் மறக்க முடியுமா? அந்த ரோகிணியை வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ரோகிணி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, ஆனால் வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படி இப்படின்னு நீ சொன்னோன்னே எனக்கு அதே யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் ஏதோ லூசு மாதிரி சொன்னேன், இதை நீங்கள் இதையே நினச்சிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ யாரும் நல்லதாக இருக்கணும், எந்த விஷயமும் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சி செய்யக்கூடியவா. அப்படி இருக்கும்போது நீனே உன்னை யோசிக்க, உனக்கு ஒரு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் உண்மை இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அது எப்படிங்க உண்மை இருக்கும்? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தெரியாமையாக இருக்கும். அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சிருந்தாலுமே ஃபாரினில் உள்ள பொண்ணு, அவங்க என்ன நடைமுறையோ அங்கே என்ன அப்படிங்கிறாங்க. ஒருவேளை மலேசியாவிலேருந்து போல் கல்யாணம் முடிச்சிருக்குமோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துக்கு, போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. நீ தான் தூக்கத்தையே கெடுத்துட்டியே அப்படிங்கிறாங்க. நாங்கள் கெடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீ நான் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா இப்போ எனக்கு சிந்தனை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தூங்க வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா 2 பேரும் சேர்ந்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலைல எழுந்திரிக்காங்க. எழுந்திரிச்சோன்னா முத்துக்கு ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி இந்த பிள்ளை வந்து கல்யாணம் ஆகிருக்குமா, கல்யாணம் ஆனவங்களாம் நினச்சி பார்க்குறாரு மைண்டில். செல்வம் ஒய்ஃபு கல்யாணம் ஆயிடுச்சு, மீனா கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணவங்க எப்படி இருக்காங்க, இந்த பொண்ணையும் சிந்திச்சு பார்க்காங்க. எல்லாம் ஒன்றா தானே இருக்குது, மீனாக்கு எந்த சிந்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதியை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க ரோகிணி. இல்லை ரோகிணி எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிக்கு மைண்டில் வந்து இந்த பொண்ணு வந்து ஏதோ மறைக்குது, நம்மளை சிஸ்டராக நினச்சி உள்ளதை சொல்ல மாட்டேங்கல அப்படின்னு சொல்லி ஸ்ருதிக்கு ரொம்பவே வருத்தம். மீனாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிடும்போது என்னை கூப்பிடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகுமே அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு உங்களுக்கு நேரம் ஆகலையா அப்படிங்கிறாங்க. நேரம் ஆனாலும் சொல்லிக்கலாம், நீங்கள் சாப்பிடும்போது கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த மீனா சாப்பிடும்போது தான் இவன் சாப்பிடுவாளோ, அப்படி ஆக்கி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. உடனே டேய் மனோஜ் பார்த்தியாடா, அந்த சுருதி புள்ள வந்து நல்லா இருந்துச்சு, இப்போ இந்த மீனா சொல்ல கேட்டுக்கிட்டு மீனா எப்போ சாப்பிடுவாளோ அப்போ தான் சாப்பிடுவாளாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த வீட்டில் வர வர எல்லாமே வித்தியாசமாக தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சாப்பிடாம ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. நீ என்னடா சாப்பிடாம சாப்பாடை வச்சுட்டு ரொம்ப சிந்திச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் ஒவ்வொன்றா வித்தியாசமாக நடக்குது, வித்தியாசமாக பேசுகிறாங்க, அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, டே ரொம்ப ஓவராக பண்ணாடா, சாப்பிட்றா, படித்த நானே சிந்தனாமல் இருக்கேன், நீ சும்மா கிடந்து இது பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. படித்த நீ தான் ஒவ்வொரு வாட்டியும் ஏமாந்துட்டுருக்க, ஏமாந்த கோழி, நீலாம் என்கிட்ட பேச தகுதியே கிடையாது அப்படிங்கிறாங்க. மனோஜ் இது உங்களுக்கு தேவையா, அவங்க வேலையை பார்த்து சாப்பிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. விஜயா ரூம் போயிடுறாங்க. மீனா சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. சுருதி வாங்க அப்படிங்கிறாங்க. சுருதியும் சாப்பிட்றாங்க. ஏன் சுருதி அப்பமே சாப்பிட்ருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரோகிணி வந்து நல்லா நம்மகிட்ட பேசுகிறாங்க, சிஸ்டர்னு. நானும் கூட பிறந்த அக்காவாக தான் உங்களையும் நினைக்கிறேன், அவங்களையும் நினைக்கிறேன். ஆனால் வந்து அவங்க ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட பொய் சொல்கிற மாதிரி தெரியுது. அதான் அவங்க கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை, நான் ஏதாவது கேட்டுருவேன், அதான் ரவியை நீ முன்னாடி சாப்பிட்டு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லி சுதி சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. நேற்று அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. நேற்று பேசுனாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ இயல்பாக பேசுனாங்க, கேட்டால் அடுத்தவங்க அனுபவம் சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய அனுபவம் தான் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. டப்பிங் கொடுக்குறேன், எனக்கு ஓரளவு தெரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சுதி நம்மளுக்கு ஆதாரபூர்வமாக தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. உங்களுக்கு என்னது ஆதாரபூர்வமாக தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா இருங்க, சாப்பிட்றீங்களா சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சரி சாப்பாடு வை அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. என்ன பல குரல் தானே கூப்பிடுவீங்க, ஸ்ருதின்னு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அது கூப்பிடுறதுனால உனக்கு எதுவும் வருத்தமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பல குரல் பேசுகிறேன், நீங்கள் கூப்பிட்றீங்க. ரோகிணி அக்காவை கூட நீங்கள் வந்து பார்லர் அம்மான்னு தானே கூப்பிடுறீங்க, சொன்னதை தொழிலை சொல்லினா பெருமை தானே அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ என்னை டிரைவரும் கூப்பிடுவியா அப்படிங்கிறாங்க.
நான் டிரைவர்லாம் கூப்பிட மாட்டேன், முத்துன்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, இது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. தேவை தான், தம்பி பொண்டாட்டி என்னத்தையா சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. ஏங்க தம்பி பொண்டாட்டின்னு மரியாதைலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. என் தம்பி பொண்டாட்டின்னு மரியாதை இல்லாமையா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே, உங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து என் உயிரையே காப்பாற்றிருக்காருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு பண்ணார். அந்த தேஜு வந்து ஒரு நாள் நீங்கள் காப்பாற்றினீங்க, இன்னொரு நாள் அவங்க வீட்டுக்காரர் காப்பாற்றினாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவர் காப்பாற்றின பிறகு தான் வந்து இந்த வீட்டில் இருக்க மாதிரி பாதுகாப்பு நம்ம எங்கேயும் இல்லை அப்படின்னு நான் உணர்ந்த பிறகு தான் இங்கே பார்த்து வந்தேன். நம்ம அத்தை சொன்னதுக்காகவோ வேறு யார் சொன்னதுக்காகவோ நம்ம திரும்பி வரலை. ஒரே ஒரு காரணம், முத்து வந்து இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு. அதுபோக வந்து இந்த வீட்டில் பாசம் இருக்குது, பாதுகாப்பு இருக்கும்போது நம்ம எதுக்கு அங்கே இருக்கணும்? பிறந்தவங்க அவ்வளோதான், வளர்ந்தவங்க அவ்வளோதான். நம்ம பூர்வீகம் நம்ம கடைசி காலம் வரைக்கும் இருக்கிற வீடுனா அது வந்து என் புருஷன் வீடுன்னு தான் சொல்லிட்டு தான் இங்கே பார்த்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அழுகிறாங்க. ஏன் மீனாக்கா அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இவ்வளோ உரிமையாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த வீட்டை நீங்கள் பெருசாக தானக்கா நினைக்கிறீங்க. உங்கள் வீடா இந்த வீடான்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடை விட்டு தானே கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் நானும் இனிமேல் பட்டு இந்த வீட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நம்ம அத்தை தான் சரியில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. என்னடி மீனா, எல்லாத்தையும் அவன்கிட்ட இல்லாத போலான்னு சொல்லி கொடுத்து ஸ்ருதிக்கு எனக்கு வந்து சண்டை இழுத்து விட பார்க்கியா அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் ஏன் ஸ்ருதி இழுத்து விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நமக்கு சொல்ல இழுத்து விடலை, இழுக்காம விடலம்மா, அந்த பிள்ளை மனசில் என்னது படிச்சோ அது பேசுது, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிமா, நீ இந்த மீனாட்டெல்லாம் பேசிக்கிட்டு உன்னுடைய பழக்கவழக்கத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காதம்மா, நீ ராயலான குடும்பத்தில் பிறந்தவா வச்சவா அப்படிங்கிறாங்க. ராயெல்லாம் என்னது ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ வசதியானவா, உன்னோட லெவலே வேற அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கும், சமையல் ஒன்று, இருக்கிற இடம் ஒன்று, நம்ம மனசும் ஒன்றா இருந்ததெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உன் மனசையே கெடுத்து வச்சுருக்காமா அவர் 2 பேரும், அவங்க சொல்ல கேட்காதம்மா, அவங்க மாடியில் வீடு கட்டுறதுக்கு பைசா அவங்ககிட்ட எப்படியாவது பேசி வாங்கிடலான்னு பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, இவ்வளோ கீழ்த்தரமான பற்றிலாம் வந்து மீனாவுக்கும் முத்துக்கும் வராது, என்றைக்குமே அவங்களுக்கு வராது ஆண்டி, உங்களை மாதிரியோ மனோஜ் மாதிரியோ வராது அப்படிங்கிறாங்க. என்னவா எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். மீனா நகையை வந்து எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணீங்க, வச்சீங்க, போனீங்க, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் என்ன சொல்கிறேன் உனக்கு, நான் சொல்லுறது புரியுதா புரியலையா? முத்து மீனா உனக்கு எதிராக தான் செயல்படுவாங்கம்மா, அவங்கள நம்பாத அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்களை விட அவங்க ரொம்ப நல்லவங்க தான். மனோஜ் உங்களை நம்பி தான் எனக்கு பயமாக இருக்குது. இந்த வீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய என் தங்க பொருளாக இருந்தாலும் சரி தான், என் வைர பொருளாக இருந்தாலும் சரி தான், என் ரூமில் உள்ள திங்ஸாக இருந்தாலும் சரி தான், நான் வந்து முன்னாடி பூட்டியே வைக்க மாட்டேன், வச்சுட்டு போயிடுவேன். என்றைக்கு நீங்களும் மனோஜ் வந்து இந்த மாதிரி செய்கையில் ஈடுபடுறீங்கன்னு தெரிஞ்சோ, அன்னையிலேருந்து நான் போகும்போது நாங்கள் இருக்கிற ரூம்பை பூட்டி சாவி எடுத்துகிட்டு தான் போகிறேன். சப்போஸ் ஒரு பொருளை காணலாம் கூட உங்கள் மேலேயும் எனக்கு மனோஜ் மேலே தான் டவுட் வரும். அந்தளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. ஆனால் மீனாவோ முத்தோ அப்படி கிடையாது, ரொம்ப நம்பிக்கையானவங்க. ஒரு பொருள் கீழே கிடக்கும்போது கூட அந்த மண்டபத்தில் கூட செயின் கீழே கிடக்குன்னு சொல்ல தான் செஞ்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, தப்பு எங்கள் அப்பா மேலே. முத்து கை நீட்டினா கூட அந்த நேரத்தில் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் உணர்வில் நினச்சி பார்க்கும்போது ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நான் டப்பிங் பேசிக்கலாம், நான் புரிஞ்சுக்கிட்டேன், கரெக்டு தான். அப்போ வந்து முத்து கோவப்பட்டது தப்பாக சொல்ல முடியாது, நம்ம அப்பா சபையில் பேசுனது தப்பு அப்படின்றனால உணர முடிஞ்சு. அதனால் ஆண்டி யார்கிட்ட பேசக்கூடாது, பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு எப்படி பேசுவாங்க ஆண்டி, இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு அதுக்கு மேலே பேச முடியல. முத்து நம்மளை ஏதாவது சொல்லிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்ன பார்வதிக்கு முன்னாடி பார்வதி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. ஒன்று என் வீட்டில் வந்து தாட்பூட் தஞ்சாவூருங்க, இப்போ நான் மறுபடியும் அங்கே கூப்பிட்டுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த சுருதிக்கு ஏதாவது ஒரு ஆப் வைக்கணும், இப்போ காலைல வேலைக்கு போயிட்டா, சாயந்தரம் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு ஆப் வைக்கணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் ஐடியா கொடுத்துட்டு கிடக்கேன், நீ என்கிட்ட வந்து ஐடியா கற்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பார்வதி, நீ தான் ஏகப்பட்ட ஐடியா சொல்லுவியா, சொல்லு அப்படிங்கிறாங்க. வா, அது நம்ம ஒரு ஐடியா இருக்கு, வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயா ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தோடனே என்ன விஜயா சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லோரும் போயிட்டா, வீட்டில் வேறு யாரும் இல்லை, பூக்காரி கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீ மட்டும் தான் அந்த வீட்டுக்கு காவலுக்கு இருக்கியா அப்படிங்கிற. ஆமாம், வீட்டுக்கு காவலுக்கு நீ தான் வச்சுட்டு போயிருக்காவா, அந்த பூக்காரி வீட்டில் கிடந்து எல்லாம் சமைச்சிட்டு கிடப்பா, இப்போ பூ வைக்க நடமாடும் பூ கடை வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு அங்கங்கே அலைஞ்சிட்டு நடக்காங்க. இந்த முத்து வேறு இப்போ 2 லட்ச ரூபா கையில் வச்சுட்டு பீத்திட்டு அலையுதாங்க. இப்படி நின்றுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி காலையிலே வராங்க. முத்து வந்து வெளியே இறக்கி விட்டுட்டு ஒன்று தெரியாம மாதிரி நிற்காரு. இந்த சூழ்நிலையில் விஜயா, அத்தை வாங்க அத்தை, எப்படி வந்தீங்க, எது வந்தீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா அத்தை, போன வாரம் தானே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வரவே கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் சொல்லத்தை, திடீர்னு வந்திருக்கீங்களா அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாமே திடீர்னு நடக்குது தெரியாமல் தான் நானும் எல்லோரும் கரெக்டாக இருக்காவன்னு சொல்லிட்டு நான் கிராமத்துக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே பண்ணது தில்லாலங்கடி வேலைலாம் வந்து வந்தால் தான் தெரியும்
அதான் அடிக்கடி வரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே என்னத்தில் இல்லைங்கடி வேலை நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியாமல் கேட்காங்க. அப்படியே நடிப்பேடி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறான். அம்மா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே வாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன வான்னு கூட முன்னாடி கேட்க மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அமைதியாக இருக்காங்க. என்னப்பா அவன் முன்னாடி பேச மாட்டேங்கிறான், உனக்கு அவளுக்கு எதுவும் வருத்தமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அப்பயும் பேசு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா உட்காருங்கம்மா அப்படிங்கிறாங்க. மீனா அவங்கப்பா அப்படிங்கிறாங்க. எம்மா வந்து அவன் நடமாடும் கடை வச்சுருக்காளாம்மா, அது சொந்தமாக வியாபாரத்துக்கு போயிருக்கா அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் வந்திருக்கேன்னு பேத்திக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா நான் வரேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. முத்து வீட்டு வாசல் நிற்காரு. என்னங்க வீட்டு வாசல் நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் நான் உன்ட்ட நேற்று சொல்லலை, இன்றைக்கி வந்து காலையில் வந்து எப்படியாவது அம்மாவையும் அப்பாவும் பேச வச்சுருவேன், அதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன், நீ கூட என்னை காமெடியாக பார்த்தே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் பாரு அப்படிங்கிறாங்க. ஓ பாட்டி வர வச்சு நீங்கள் தானா அப்படிங்கிறாங்க. பிறகு எங்கள் பாட்டிக்கு தான் எங்கள் அம்மாவும் பயப்படுவாங்க, எங்கள் அப்பாவும் பயப்படுவாங்க. அவங்க சொல்ல இவங்க மீறவே மாட்டாங்க. நடந்ததெல்லாம் எங்கள் பாட்டிகிட்ட சொன்னேன், நீ உடனே சொல்ல வேண்டியதுனடா அப்படின்னு சொன்னாங்க. நேற்றே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் வந்தேன் மீனா அப்படிங்கிற. எப்போ ரெடி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நீ கார் ஷோரூமுக்கு வந்த, கார் வாங்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னல, சொல்லும்போது நான் இதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெடி பண்ணியிருந்தேன், அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு பேசிடுவாங்க, எதனா மேட்ரு, அதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு போனோம்ல, அந்த ஆள் யார், பாட்டி தானே அப்படிங்கிறாங்க. இங்கே செமங்க அப்படிங்கிறாங்க. வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படிங்கிறாங்க. என் பேத்தி வா, முந்திரியா மாதிரி முத்து வா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா சிரிக்கிறாங்க. இவர் தான் கூப்பிட்டே வந்திருக்காரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஆனால் தெரியாத மாதிரி பேசுகிறாங்களே நினச்சிக்கிட்டு, பாட்டி என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் கையால் பச்சை தண்ணி குடித்தாலும் சந்தோஷம்தாம்மா அப்படிங்கிறாங்க. பாட்டி இருங்க நான் காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. மாமியார் வந்திருக்கேன், அத்தை ஒரு காஃபி போட்டு தரேன்னு கூட உனக்கு ஒரு பேச்சு கூட இது கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எனக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது, இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை, நான் ரூமில் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன மரியாதை இல்லாமல் போச்சு, நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்னு ஒன்று இதே மாதிரி கேட்காங்க. உடனே முத்து கண்ணை காமிக்கிறாங்க. பாட்டி எதுவும் சொல்லிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி யாராரு, முத்து மீனா நீங்கள் சொல்லிடாதங்கம்மா அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்கிறாரு. நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்து முன்னுக்கூட்டியே வந்து பாட்டிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஓ இதெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா போன அந்த ஒரு சில வந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை எடுத்து வச்சு கொண்டு வா தாம்பளத்தில் வந்து உன் புருஷன்ட்ட கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பேக்கில் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து கொண்டு வா, அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவனுக்கு வேறு வந்து ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னபோது அது ஒரு நாட்டு உணவு, அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதை ஒரு தட்டில் வச்சு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. மீனா வச்சு கொடு அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றையும் சொன்னால் நீ மீனாவை எவையோ, நாயை எவனா நாயை வேலை எவுமா, அந்த மாதிரி அந்த கதையாக இருக்குது, முதல்ல நான் சொல்லதை கேளு, நீ ஒரு தட்டில் வச்சு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. சரியத்த அப்படிங்கிறாங்க. ஒரு தட்டில் வச்சு கொண்டு வராங்க. சரி உன் வீட்டுக்கார்ட்ட கொடு அப்படிங்கிறாங்க. உடனே இந்தாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எடுக்காமல் உட்காந்துருக்காரு. உடனே என்னப்பா அதை எடு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டியே தரால எடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அவன் வாயில் என்ன கொலக்கட்டை வச்சுருக்கியா, அந்த கொலக்கட்டையை தூரம் எடுத்துகிட்டு ஒழுங்காக இதை எடுத்துக்காங்கன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை எடுத்துக்கோங்க, இது உடம்புக்கு நல்லது, இதய நோய்க்கு ரொம்ப நல்லதான் அப்படி அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அவன் சாப்பிடலாம் தான் ஊட்டி விடேன் அப்படிங்கிறாங்க. உடனே நானா அப்படிங்கிறாங்க. நீ தான் ஊட்டி விடணும், ஓம் புருஷன் தானே அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை வேண்டாமா அதெல்லாம் வேண்டாம் அப்படி அப்படிங்கிறாங்க. டேய் உடம்புக்கு நல்லது, நீனும் சாப்பிட மாட்டேங்க, ஊட்டு விட்டு சாப்பிட மாட்டேங்க அப்படிங்கிற. இல்லைம்மா நான் சாப்பிட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்காரு. இல்லை ஊட்டி விடு விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே அதை எடுத்து ஊட்டி விட்டுதாங்க. உடனே அண்ணாமலை ஒரு அடி இல்லாமல் சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சாப்பிடும் போது விரலை கடிச்சிட்டு சாரி விஷயா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிடுறாரு. உடனே பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சேரில் உட்காந்துடுறாங்க. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர சந்தோஷம். பயங்கரமாக பாட்டி ஐடியா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. அப்புறம் எங்கள் பாட்டிலா ஒரு சண்டை போட்டால் எப்படி சமரசம் பண்ணணும்னு எங்கள் பாட்டி தெரியாது, அது கிராமத்தில் உள்ள ஆள் பாரு, 2 பேரும் சமரசம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா ஊட்டி விடுறதும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா கையை கடிக்கிறதும், அதுக்கு சாரி சொல்கிறதும் பயங்கரமாக இருக்குல்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி கொடு விஜயா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு சந்தோஷத்தில் மீனா வந்துட்டு நான் தான் சமைக்க போகிறேங்க அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சமைக்க போகிறாங்க. டேய் பேராண்டி எப்படிரா அப்படிங்கிறாங்க. சூப்பர் பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நீ தான் அம்மாவட்ட சொல்லி வர சொன்னியா அப்படிங்கிறாங்க. பிறகு யாருப்பா, நாங்களும் பேசுன்னு சொல்லி பார்ப்போம், கேட்க மாட்டேங்கப்பா, அதான்ப்பா பார்த்தேன், இது ஹெட் ஆஃபீஸர் வந்து பாட்டி தான் நம்ம வீட்டுக்கு, அதான் கூப்பிட்டு வந்தேன். அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணாலும் சரி தான், உங்களுக்கு வைத்தியம் பண்ணாலும் சரி தான், வேறு வழியே கிடையாது என்ன, அதனால தான்ப்பா பாட்டியை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்த்தோம். ஆனால் நீ சூப்பராக ரொமான்ஸ் பண்ணப்பா, அம்மா கையை கடிக்கிறதும் அம்மாவுக்கு சாரி கேட்குறதும் பின்னுதப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. எங்கள் விஜயா கிச்சனில் ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாட்டி "போதுமாடா முத்து, ரொம்ப சந்தோஷம்" அப்படிங்கிறாங்க. "பாட்டி நீங்கள் இருந்து கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு" அப்படிங்கிறாங்க. "என்னடா வேலை பார்க்க வேண்டியிருக்கு?" அப்படிங்கிறாங்க. பாட்டி "முதல்ல வந்து உங்கள் மருமக என்ன சமைச்சு தராங்களோ அதை சாப்பிடுவோம். ஏன்னா நான் இன்றைக்கி வண்டிக்கும் போகல, எங்கள் பாட்டி வந்ததுனால இன்றைக்கி ரெஸ்ட்டு. ஆனால் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன், அதுக்கு நீ என்ன தீர்வு பண்ணலான்னு மட்டும் எனக்கு சொல்லணும் பாட்டி" அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, "முத்துங்க பாரு, அம்மா இப்போ தான் வந்திருக்காங்க, அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம், அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. "சரி சரி, என் மருமக தான் சமைக்கான்னு இருக்கால, சமைச்ச பிறகு எல்லாம் பண்ணுவோம்" அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சமைச்சு பயங்கரமாக அண்ணாமலைக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கிறாங்க. சமைச்சோன்னே சாப்பிடும்போது "ஏங்க சாப்பிடுங்கங்க சாப்பிடுங்கன்னு" ஊட்டி விடுறாங்க. அந்த வீடியோவாக பயங்கரமாக எடுத்துடுறாங்க முத்து. இவங்க 2 பேரும் அண்ணாமலையும் விஜயாவும் ரொமான்ஸ் பண்ணுறத. இதை எடுத்துகிட்டு ரவிக்கும் மனோஜுக்கும் அனுப்புகிறாங்க. மனோஜ் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "அம்மாவும் அப்பாவுமா, அது இன்றைக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு "டுடேன்னு போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு பண்ணிக்கிறேன். "டேய் இது என்னைக்கு நடந்ததுடா?" அப்படிங்கிறாங்க. "டேய் இப்போ தான்டா நடந்துச்சு, லைவாக நடந்துச்சு, நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்டா" அப்படிங்கிறாங்க. "பாட்டி வந்திருக்காங்களா வீட்டுக்கு?" அப்படின்னு ரவி கேட்குறாங்க. மனோஜும் கேட்குறான். "ஆமாம் வந்திருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "உடனே வீட்டுக்கு வரோன்னு" சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. உடனே "அத்தை மாமாட்ட பேசிட்டிங்களா?" அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே வெட்கப்படுறாங்க. அண்ணாமலையும் ரொம்ப வெட்கப்படுறாங்க. "அப்பா புது மாப்பிள்ளை ரொம்ப வெட்கப்படுறீங்கப்பா" அப்படிங்கிறாரு ரவி. "ஏய் சும்மா இருடா" அப்படிங்கிறாங்க. "டேய் என் பையன் என்றைக்குமே புது மாப்பிள்ளை தான்டா" அப்படிங்கிறாங்க பாட்டி. உடனே பாட்டி "திடீர்னு வந்திருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "என்னடா உங்கள் அம்மா என்னடான்னா நீங்கள் ஒரு வாரம் தானே ஆச்சு அத்தை நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்குறா, நீ என்னன்னா திடீர்னு வந்திருக்கேனுங்கிறா, அப்போ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை பாட்டி உங்களுக்கு விவசாய வேலை இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லிட்டு" மனோஜ் சொல்கிறாரு. "டேய் மனோஜ், உனக்கு ஃபர்னிச்சர் கடையில் வேலை இருக்குது, எனக்கு அங்கே விவசாயத்தில் வேலை இருக்குது" அப்படிங்கிறாங்க. "பாட்டி உங்களுக்கு விவசாயத்தில் வேலை இருக்குது, அங்கே உங்களுக்கு வருமானம் இருக்குது, ஆனால் நம்மால் வந்து இங்கே கடை திறந்துருக்காப்புல, வேலை இருக்குது, ஆனால் வருமானம் தான் இல்லை" அப்படிங்கிறாங்க. "முத்து உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க" அப்படிங்கிறாங்க. உடனே "என்னடா என்ன சொல்லுதான் முத்து" அப்படிங்கிறாங்க. "இல்லை பாட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், பொறாமையில் சொல்லுவான், நான் பெரிய கடை வச்சுருக்கோம்ல பாட்டி, அதனால் வந்து அவன் பொறாமையில் பேசுவான், அவன் சாதாரண டிரைவர் தானே" அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, "இதைத்தான் உன்னை பேசாதுன்னு நான் சொல்லுதேன் மனோஜ், சிறியவங்க பெரியவங்கெல்லாம் பேசணும், பேசாத, எல்லாரும் ஒன்று தான் ஒன்று. 2வது வந்து தொழிலில் எந்த தொழிலும் கூடுனதும் கிடையாது, குறைஞ்சதும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும். நீ என்னன்னா அவன் என்ன சாதாரண டிரைவரு, நான் யார் தெரியுமா, என் லெவல் என்ன தெரியுமான்னு பேசுகிற. ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படி பேசவே கூடாது. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் சமரசம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படியோ முத்து தகவல் சொல்லியிருக்கான், எல்லோரும் வந்திருக்கீங்க, இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை எங்களை அனுபவிக்க விடுங்க. என்ன நீ வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டாத தானே, அப்படி நீ வந்து பெரிய ஆளாக இருந்து அப்படி என்னத்தை உழைச்சி வீட்டுக்கு கொடுத்துட்டு ஒருத்தர் ரூபாயை சொல்லு" அப்படிங்கிறாங்க. மனோஜால் ஒன்றுமே பேச முடியல. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, "இதெல்லாம் தேவையா, அவங்கள எல்லாரும் சத்தம் போடுறாங்களா மனோஜ், நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் அனாவசியமாக பேசுனால தான் உங்கள் பேருமே கெட்ட பேர் ஆகுது மனோஜ், என்ன புரிஞ்சுக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை ரோகிணி நான் பொதுவாக தான் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "என்னத்தை பொதுவாக சொன்னீங்க விடுங்க" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி சொல்கிறாங்க, "நான் வந்ததுக்கு நல்லதாக போச்சு, நான் கிராமத்தில் இருக்கிறனால என்ன நடக்கு எது நடக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒன்று கேட்கணும்" அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்க. "எல்லாரும் வந்து அன்னுனியமாக இருக்கீங்களா?" அப்படிங்கிறாங்க. உடனே "ஆமாம்" அப்படி இப்படிங்கிறாங்க. "பார்த்தா அப்படி தெரியலையே, எல்லோரும் விலகி விலகி நிற்கிறீங்க, அதுபோக நான் சொன்னது இந்த 3 பேத்திமாருக்கும் பேரமாருக்கும் நினைவு இருக்கா இல்லையா?" அப்படிங்கிறாங்க. உடனே "என்ன பாட்டி சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. "டேய் நான் என்ன சொன்னேன், சீக்கிரம் பிள்ளைக்குட்டியை பெற்றெடுக்கணும்னு சொன்னா சொல்லலையா?" அப்படிங்கிறாங்க. உடனே 3 பேருமே வெட்கப்படுறாங்க. உடனே சொல்கிறாங்க, "பாட்டி நீங்கள் சொல்லும் போது எனக்கு வெட்கம் வருது, ஆனால் வந்து குழந்தை மட்டும் நான் பெற்றுக்க மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "என்னடி சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. ரவி "ஏய் சும்மாரு சும்மாரு" அப்படிங்கிறாங்க. "இல்லை பாட்டி, அது குழந்தை பார்த்தா பயங்கரமாக வலிக்கும் வைக்கணும்லாம் சொல்கிறாங்க, நான் கூட ஒரு டப்பிங் பேசும்போது பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா எல்லாத்தையுமே நீ சினிமாவில் தான் பார்ப்பியா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு எப்படி நேரில் தெரியும்?" அப்படிங்கிறாங்க. "நேரில் தெரியணும்னா நீ இன்னொரு பிள்ளைக்கு தாயாகவும் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம்" அப்படிங்கிறாங்க. "ஆனால் ரோகிணிக்கு மட்டும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு" அப்படிங்கிறாங்க. "ரோகிணிக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. "இல்லை அவங்க தான் சொன்னாங்க, மாதமாகும்போது ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு" அப்படிங்கிறாங்க. ரோகிணி "ஆகா இவ தேவையில்லாமல் மாட்டி விடுதா" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை ஆண்டி எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அதை நான் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா?" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுக்கும் முத்துக்கும் ரைட்டு அப்படின்னு மொழியும் சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரைட்டு அப்போ இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் "சரி சரி சாப்பிட்டீங்க, இப்போ கடைக்கு போகிறீங்களா எப்படி?" அப்படிங்கிறாங்க. "எல்லாருமே ரெஸ்ட்டு தான்" அப்படிங்கிறாங்க. "சரி சாப்பிட்டீங்களா, எல்லாம் ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் போய் தூங்குறாங்க. "முத்து நீயும் போய் தூங்கு" அப்படிங்கிறாங்க. "பாட்டி எங்களுக்கு ரூம் இல்லை" அப்படி இப்படிங்கிறாங்க. "உங்களுக்கு தான் ரூம் இல்லைன்னு தெரியுமே, உங்கள் அப்பனும் அத்தாலும் வந்து தனியாக பேசட்டும், என் ஹாலில் இருக்கட்டும், வாங்க நம்ம அண்ணாமலை ரூம் போவோம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. முத்து மீனா இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே "நான் எதுக்கு உங்களை தனியாக கூப்பிட்டு வந்து தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க முத்து மீனாவையும். "பாட்டி என்ன சொல்லுங்க பாட்டி" அப்படிங்கிறாங்க. "வீட்டில் ஏதோ கதை நடந்துச்சு, எதுவும் சொல்லுடா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும்" அப்படிங்கிறாங்க. பாட்டி "ஒன்றும் இல்லை, மனோஜ் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் வச்சான், இப்படிலாம் நடந்துச்சுங்கிறத சொன்னேன்" "ஆமாம் சொன்னேன், அப்பா பணத்தை 27 லட்ச ரூபாயை
வச்சுருக்கான். வச்சுட்டு வந்துட்டு அதை தரமாட்றான். இப்போ கேட்டால் எங்கள் மாமனார் பணம் அனுப்புனாரு, உனக்கு நான் 2,00,000 தந்திருக்கேன், மீதி தரேன் அப்படி இப்படிங்கிறான். ஆனால் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அதை ஆய்வு பண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கேன். ஆனால் வந்து அப்பாக்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கவே மாட்றாம்மா, கொடுக்க மாட்றான் பாட்டி. ஆனால் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுக்கோ இல்லை எதுக்கோ தேவைப்படும்னா அந்த பணம் தான் வசதியாக இருக்கும். மனோஜ் தான் பாருங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதனால் நீங்கள் தான் பாட்டி பேசி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் தர சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம்னா எவ்வளோடா கொடுக்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. மாதம் ஒரு 50,000 கொடுக்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, ரொம்பவும் சொன்னால் அவனும் பாவம் தான் தெரியுது. ஆனால் வந்து பணம் வந்து வேணும்ல பாட்டி, என்ன அப்பாவுக்கு கடைசி காலத்தில் பணம் இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிலை என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் பணம்லாம் வந்து எப்பவும் அக்கௌண்ட்டில் சேஃப்டியாக இருக்கணும், நான் சொல்லிடுறேன். சரி ரைட்டு, அப்படின்னாலும் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தூங்கி எழுந்திரிச்சிருவாங்களா மதியம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஹாலில் போய் சவுண்டாக ரெடியாக வைக்கிறாரு. வச்சோடனே ஏய் ஏய் என்னடா எவ்வளோ சவுண்டாக வைக்க அப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் அப்பா அம்மாவை காங்கடா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் 2 பேருமே காங்கலை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பொண்ணு அப்பா எங்கேப்பா இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் நானும் விஜயா வெளியே வந்தோம், வெளியே வந்தேல அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயாவுக்கு பிரியாணினா பிடிக்கும், அதனால் அவளுக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கி கொடுக்க கூட்டி வந்திருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. எப்பா நீ பைக் ஓட்ட மாட்டியப்பா, எப்படி போனப்பா அப்படிங்கிறாங்க. டேய் ஆட்டோ பிடிச்சி போனேன் அப்படிங்கிறாப்பா. 100 பிரியாணி சாப்பிட்றதுக்கு 300 செலவு பண்ணி போயிருக்கியப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு 2 பேர் வெளில வராங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த முத்து கேட்குறாங்க, எப்பா நீ ரொமான்ஸ் பண்ணால் பயங்கரமாகிட்டியப்பா, நீங்கள் 2 பேரும் பேச மாட்டேங்கிங்க வைக்க மாட்டேங்கிங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் கவலைப்பட்டோம். ஆனால் இப்படி ரொமான்ஸ் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. இப்படி நீ ரொமான்ஸ் பண்ணது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் பாட்டி கூட்டி வந்துருக்க மாட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே டே விட்றா நீங்கள் என்னடா எல்லோரும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கப்பா தூங்க விட்டான் முத்து வந்து, நீங்கள் காங்கலன்னு சொல்லிட்டு பெரிய சவுண்டாக பாட்டு வச்சுட்டா, நாங்கள் எல்லோரும் நினச்சி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீ பயங்கரமான யோசனை பண்ணவன் தான். சரி ரைட்டு, நீ சொன்னதுனால தான் வந்து உங்கள் அப்பனும் அம்மாவையும் பேச வைக்க முடிஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் பேசாமல் இருக்காங்களோ. புருஷன் பொண்டாட்டிங்கும் போது பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக பேசணும். ஒருத்தங்க இல்லாத போது அவங்கள்ட்ட நம்ம சரியாக பேசாமல் விட்டோமே வச்சுட்டோமேன்னு சொல்லுற அளவுக்கு இருக்கக்கூடாது. எப்போவுமே வாழ்நாளில் புருஷன் பொண்டாட்டின்னு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு என்ன வருத்தம் வந்தாலும் 2 நிமிஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுறது தான் நல்லது. நான் பேச மாட்டேன் நீ பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் காலம் முடிஞ்ச பிறகு நம்ம பேசியிருக்கலாமே அப்படின்னு நினச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ பாரு என் புள்ள பேசிட்டான், பேசினோடனே அவன் பொண்டாட்டியை கூட்டி போய் பிரியாணிலாம் வாங்கி கொடுக்குறான். சரி நல்ல விஷயந்தான். இதே மாதிரி நீங்களும் சின்ன சிறுசுங்க இதை பார்த்து ஒரு படிப்பணியாக எடுத்துக்கிடணும். உங்களுக்குள்ளே சின்ன வருத்தம் வந்தால் கூட யாராவது ஒரு ஆள் இறங்கி போகிறோம் அப்படின்னு முக்கியம் இல்லை, யாரையாவது இறங்கி போய் ஒரு சமரசமாக ஆகணும். இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தால் தான் குடும்பமாக இருக்கும். கூட்டு குடும்பம்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆள் வந்து மேடு பள்ளம் இருக்கும், ஒரு ஆள் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க, ஒரு ஆள் தாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் சமச்சீராக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இல்லை. முத்து இந்த வீட்டில் படிக்கவே இல்லை, ரவி சமையல்காரன் தான் படிச்சிருக்கான், நான் பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் இருக்கேன். இப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் என்ன பார்க்க பெரிய பெரிய மனுஷங்கள் வருவாங்க, டீலரில் ஒவ்வொரு கம்பெனி டீலர்லேருந்து எல்லோரும் பெரிய பெரிய ஆளாக வருவாங்க. என் லெவல் வேறு அவங்க லெவல் வேறு தானே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நீ சொல்லுது சரி தான், இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. சரி லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணுற, என்ன நீ மாதம் ஒரு 50,000 ரூபாயை உங்கள் அப்பாட்ட வாங்கின பணத்தை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. என்னடா வாயை பிளந்துட்டுருக்க, படிச்சுது கேட்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படி பாட்டி கொடுக்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கொடுக்க முடியாதா, அப்பா பணத்தை இப்போ யாரா கொடுப்பா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் மாமா பணத்தை கொடுக்க தெரியும் அப்படிங்கிறாங்க ரோகிணி. நீங்கள் கொடுக்க தெரியும்னு சொல்லி பல வருஷத்தை ஓட்டிடுவீங்க, அது எனக்கு தெரியும். அதான் பாட்டி எதாவது பேசுகிறாங்க, பாட்டி சொல்லுறதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. நீங்கள் பாரு ரோகிணி, உங்கள் அப்பா எத்தனை லட்சமோ அனுப்பி பிஸ்னஸ் வச்சாங்க போனாங்கங்கிறாங்க. ஆனாலும் அவங்க அப்பான்ட்டு ஒரு 27 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போய் ஏமாந்துருக்கான். அந்த பணத்தை மனோஜ் நம்பி தான் கொடுத்துருக்கான் என் பிள்ளை. அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க சொல்லு, மாதம் ஒரு 50,000 கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நானே இப்போ தான் கடை வச்சுருக்கேன் போயிருக்கேன், கொடுக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீ தானடா பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வரேன்னு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணிக்கு அச்சில் பிடிக்கி, ஆகா நம்ம வேறு பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டோமே, இப்போ கொடுக்கலன்னு சொன்னால் கூட அந்த முத்து ரொம்ப நம்மளை அசிங்கமாக பேசுவானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே முத்துக்கு நீ 4 லட்ச ரூபா தாரேன்னே, இப்போ மறுபடியும் 4 லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த முத்து சொல்கிறாங்க, அண்ணாச்சி நான் உங்ககிட்ட வந்து கடன் வாங்கலை, நீங்களும் எனக்கு கடன் தரலை, என் பொண்டாட்டி நகையை களவாண்டு கொண்டு விற்றுட்டீங்க, திருட்டு போய் நீங்கள். ஏன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் உள்ளே போயிருப்பேன், போலீஸே எனக்கு இழப்பீடு வாங்கி தந்துருப்பாங்க. நான் வந்து உன்ட்ட அதுக்குள்ளே பணத்தை இழப்பீடை மட்டும்தான் கேட்கணும் தவிர்த்து உங்கள்கிட்ட வேறு ஒன்றத்தையும் கேட்கல. இப்போ வேணாலும் அந்த 2 லட்ச ரூபாய் தந்துடுறேன், கையில் தான் இருக்குது. ஏன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுதேன், நீ சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எதிர்கொள்ளுதியாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் என்னடா இப்படி பேசுகிறேன், நான் தாரன்னு சொல்லிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னால் அப்படி சொல்லு, அப்படி சொன்னால் இப்படி சொல்லு, அந்த பிள்ளை சொல்கிறது முதல்ல கேளு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் சொல்லதையும் கேளுங்க, இந்த வீட்டில் நீங்கள் 27 லட்ச ரூபா கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு மரியாதையே இருக்க போகிறது கிடையாது.
என்ன எல்லாரும் உங்களை சீப்பாக தான் நினைப்பாங்க, ஆளுக்கு கை நீட்டுவாங்க, என்னாலையும் ஒன்றும் பேச முடியாது, தலைநிமிர்ந்து பேச முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதான்டா உண்மை, உன் பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வரி, அவளுக்கெல்லாம் பெரிய 27 லட்ச ரூபா பெரிய மேட்டரே கிடையாது, அது சேர்த்து 2 லட்சம் 29 லட்ச ரூபா பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேட்டரே கிடையாதுலாம், ஒரே செக்கில் தந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் அவங்களுக்கு மலேசியா அக்கௌண்ட்டில் பணம் இருக்குடா, செக் கொடுத்தா இங்கே வந்து பாஸ் ஆகுதான்னு தெரிலடா அப்படிங்கிறாங்க. எங்கேயுமே பாஸ் ஆகாது, அங்கே மலேசியாவில் பணம் இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் பணம் இல்லாமையா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் அப்பா தான் அனுப்புனாரா, உங்கள் அப்பா அனுப்ப சொல்லி உங்கள் மாமா அனுப்புனாரா, எதுவுமே தெரியாது, நீ அளந்து விட்டுக்கிட்டே இருக்கடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள் பாட்டி, இந்த முத்து இப்படி தான் என்னையும் என் வீட்டுக்காரையும் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நான் பேசிகிட்டு இருக்கோம், நீ குறுக்கு பேசிகிட்டு இருக்க, ஒரு பிரச்சனையை வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, முடிக்க தான் பார்க்கணும். மனோஜ் மாதம் 50 ரூபா கொடுத்துரு, 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதிக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி அப்படின்னு இருக்காங்க. உடனே ரோஹிணி நான் தந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா தூரன்ட்டு உன் காசை வாங்கிக்காடா வாங்கிக்கிறாங்க விஜயா முத்துக்கிட்ட. என் காசு இல்லைம்மா, அது வந்து அப்பா காசு, 27 லட்ச ரூபா அப்பாட்ட கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அவசரம்னு ஒன்றும் இல்லை. மாதம் அப்பா அக்கௌண்ட்டில் என்ன செஞ்சிடணும், 50 ரூபா ஏறி இருக்கணும், அதுக்குள்ளே பில்லு ஸ்டேட்மெண்ட் வந்து வீட்டில் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓன்டேட்டா ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாரையுமே நீ தொழிலாளர்கள் வேலை பார்த்து இது பண்ணுவேன், அதனால் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டின்னு சொல்கிறாங்க, அதுவும் சரி தான், முத்து ஒருத்தன் சொல்லுக்கு தான் நீங்கள் அவ்வளோ பேரும் நினச்சிவீங்க, கட்டுப்படுவீங்க, அது போக வந்து அவன் தான் வந்து கேள்வி கேட்பான்னு நினைப்பீங்க, அதனால் கரெக்டாக 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதிக்குள்ளே அண்ணாமலை அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கணும், சரியா, அந்த பில்லை கொண்டு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் முத்து என்ன முடிவு எடுக்கணும் அதுக்கு நீ கட்டுப்படணும் அப்படிங்கிறாங்க. முத்து என்ன பாட்டி முடிவு எடுப்பான் அப்படிங்கிறாங்க. அவன் தான் சொன்னானே எங்கள் அப்பா பணத்தை தரலன்னு அவன் ஸ்டேஷனுக்கு போனாலும் போவான் அப்படிங்கிற. பாட்டி நீங்கள் தானே கூட்டு குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. டேய் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிவிட்டும் வீட்டில் எடுத்துகிட்டு போன பணத்தை கொடுக்கலன்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேர் ரூமில் போய் யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி நீ தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காத வைக்காத என்ன கேட்காம அப்படிங்கிறாங்க. என்னதை உங்களை கேட்காம கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் பணம் தரேன்னு சொல்கிற, ஏற்கனவே 2 லட்ச ரூபா மனோஜ் நான் வந்து என் அக்கௌண்ட்லேருந்து முத்து கொடுத்துருக்கேன், அதே கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவன் நகையை வைக்க போய் தானே இவ்வளோ அசிங்கம், இல்லைன்னா அந்த பணத்தை பற்றியே அவன் முத்து கேட்டிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எப்போவும் கேட்டுட்டு தான் இருந்தான் அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு தான் இருந்தார், இப்படி பாட்டிக்கிட்ட சொல்லி கேட்கல, இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து திருட்டு பையங்கிற பேர் வாங்கிட்டீங்க, இன்னும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப மோசமாக இது பண்ணுவாங்க. அதுபோக நீங்கள் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்க, திருட்டு பொருளை தான் விற்கன்னு சொல்லி முத்து கூட கிளப்பி விடுவான், ஒருத்தனும் அவன் கடைக்கு வர மாட்டான். அதனால் வந்து அந்த 27 லட்ச ரூபாய் மாதம் 50 ரூபா கொடுக்க வழியை பாருங்க அப்படிங்கிறாங்க. மீனா அந்த அளவுக்குலாம் அவன் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அப்படி நினைக்கிங்க, பார்த்தீங்களா ஆதாரத்தை எப்படி திரட்டி எப்படி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தினவங்கள திருட்டு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் ஆதாரத்தை திரட்டத்தில் முத்த மாதிரி முடியாது, முத்து வந்து லோக்கல் எதில் உட்காந்துனாலும் அவனோட ஆதாரம் திரட்ட முடியும். ஹையாக இருந்தால் மட்டும்தான் இறங்கி போய் ஒரு தகவலை கேட்க முடியாது. அவன் எல்லாரோடையும் A to Z பழகி வச்சுருக்கான், யாருக்குனாலும் எந்த தகவலும் எடுக்க முடியும். ஒருவேளை இந்த மாதிரி உங்கள் அப்பா பணத்தில் இருந்தால் நீங்கள் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவன் விசாரித்த வகையில் தெரிஞ்சுக்கிட்டான், அதுக்கப்புறம் நீங்கள் சட்னி ஆயிடுவீங்க, உங்கள் கடை அவன் கிட்னி போயிடும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. உண்மையை தான் சொல்கிறேன், கடையை வந்து முத்து எடுத்துப்பான், இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு கடையை எழுதி கொடுத்துட்டு அப்பா வச்சுக்கிட்டோம்மா, எதையாவது பண்ணுவான், அதனால் அவங்க தொழிலும் போயிடும். அதனால் நான் என்ன சொல்லுவேன், நம்ம தொழிலை காப்பாற்றிக்கணும், நம்ம செஞ்ச தப்பை மறைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து 50 ரூபா கொடுக்கணும். அப்படி நம்ம பணம்லாம் கொடுத்த பிறகு வந்து உங்கள் அப்பா பணத்தை தான் ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் நாங்கள் தான் பணத்தை தான் நம்ம சொல்லிக்கலாம். உங்கள் அப்பா அனுப்பலையா வைக்கலையான்னு சொன்னால் கூட எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தாங்க, அந்த நேரத்தில் எப்படி அனுப்ப முடியும், வேறு வழி இல்லாமல் தான் சொன்னோன்னு சொல்லி நான் சமாளிச்சுப்பேன், நீங்களும் சமாளிச்சிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை கொடுக்காம நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியோ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இதெல்லாம் யோசனை பண்ணி தான் சொன்னேன், யோசனை இல்லாமல் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ உண்மையிலே உனக்கு பயங்கரமான மைண்டு அப்படிங்கிறாங்க. பயங்கரமான மைண்டோ பயங்கரமான இல்லாத மைண்டோ உண்மை நிலை அதுதான், சரியா. அதனால் வந்து நம்ம 50 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்போ ஒன்று செய்வோம், நான் இந்த 2 லட்ச ரூபாயை நான் வந்து கொடுக்குறதுக்கு ஏதாவது வழி பண்ணுறேன், நீ வந்து மாதம் ஒரு 50 ரூபா கொடுக்குறது பண்ணலாமா, நீ தான் பார்லர் வச்சுருக்கல, உனக்கு வந்து 50 ரூபாலாம் பெரிய மேட்ரு இல்லைல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 1800 எடுத்து வச்சா செய்ய வந்துடாது அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க, 800 சில்லறை எடுத்து ஒரு நாளைக்கு 1800 சில்லறை எடுத்து வச்சுருவேன்னு சொல்கிறீங்க, என்னால் எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ பார்லர் வச்சுருக்க, ஒரு நாளைக்கு உங்கள் பார்லர் வருமானமே 20,000 30,000 ரூபா, என்ன 10,000 வச்சு பார்த்தாலும் மாதம் 3 லட்ச ரூபா ஆச்சு. 3 லட்ச ரூபாயில் 50,000 கொடுக்குறது ஒன்று பெரிய மேட்ரா, நீ எல்லாமே அக்கௌண்ட்டில் தானே போட்டு வச்சுருப்ப, எப்படியும் வந்து நம்ம சேஃப்டிக்கு பணம் போட்டு வச்சுருப்பேன். சரி ரோஹிணி உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மனோஜ் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி நீ பார்லர் வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, பார்லர் தினம் வருமானம் வந்துட்டு தான் இருக்குது, ஏகப்பட்ட பேர் வராங்க போகிறாங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
நீ இது வேறு வந்து நல்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ட் வேறு கொடுத்துட்ட, அவங்க இப்போ பிரான்ச் வச்சதுனால ஏகப்பட்ட பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி வந்திருப்பாங்க. எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்குது சொல், பணம் இருக்குதுன்னு சொல்லு, முதல்ல அந்த முத்துக்கு இந்த 2,00,000 கொடுத்துருவோம். அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 50 ரூபா தான் கொடுக்கணும். நீ 25 நான் 25 வெட்டி வெட்டி கொடுத்தோம்னா கூட நம்ம வீட்டில் இமேஜாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், இந்த என் பேங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்க. என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றுறதுக்கு ஒன்று இது பண்ணேன். ட்ரஸ்ட்டாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கு ரெடி பண்ணேன். அப்போ வந்து ட்ரஸ்ட் ஆகிக்கிடுவோம். ட்ரஸ்ட் ஆகிட்டோம்னா நமக்கு டேக்ஸில் இருந்து கொஞ்சம் இது இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணதுக்காக பேங்க்கில் பேசியிருக்கேன். அதனால் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால அந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை இப்போதைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் கிடக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா கிடக்கும் அப்படின்னு. 20 லட்ச ரூபா கிடக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ட்ரஸ்ட் நம்ம வேண்டாம், பின்னாடி பார்த்துப்போம். இப்போதைக்கு அந்த 20 லட்ச ரூபா எடுத்தேன்னு வச்சுக்கோ. இந்த 2 லட்ச ரூபாய முத்துக்கு கொடுத்துட்டு மீதி ஒரு 18 லட்ச ரூபாய இந்த அப்பா பணத்தில் கொடுத்துருவோம். மீதியை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதான் உண்மை. 20 லட்ச ரூபா நம்ம நீ வித்ரா பண்ணி எடுத்துட்டேன்னாக்க இன்னும் 9 லட்சம் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். 9 லட்ச ரூபாங்கிறது நம்மளுக்கு காமெடி ஆயிரும். இப்போ வந்துட்டோம், 6 மாதம் கழிச்சு வாங்கிக்கா, இல்லை 7 மாதம் கழிச்சு வாங்கிக்கா, 1 வருஷம் கழிச்சு வாங்கிக்கான்னா முத்து மூச்சு கட்ட மாட்டான். அப்பாவும் சரி பணம் ஓரளவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு மூச்சு கட்ட மாட்டாங்க. அதான் நம்மளுக்கு சூப்பர் வழி அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி தான் எதனாலும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எந்த பிரான்ச்சில் உனக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் கூடியதுன்னு சொன்னால் வந்து மனோஜ் வந்து கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு தூரமாக ஒரு பிரான்ச்சு சொல்கிறாங்க. ஓ, அந்த பிரான்ச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பிரான்ச்சில் தானே என் கிளாஸ் பண்ணுற ஒருத்தன் மேனேஜராக இருக்கான். மேனேஜராக இருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் கூட தான் படித்தான், எம்பிஏ என் கூட தான் படித்தான், அவன் தான் அங்கே மேனேஜராக இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா மனோஜ் அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்டு வர வச்சுருவான்னு சொல்லிட்டு, நீங்கள் பாரு, அவன் என் கூட படித்தவன் தான். நான் அப்படியே அவன் பேங்கில் போய் நின்றோம்னா நான் அவனுக்கு கீழே நின்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், மதிச்சிட்ருக்கேன். நான் பெரிய ஆளாகி தான் அந்த பேங்க் வரணும். அதனால் நாளைக்கு இந்த பணத்தை நீ வித்ரா பண்ணிடு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் வேறு பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறேன், வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் ஃப்ரெண்டு தானே, நான் வேணா ஃபோனில் பேசுகிறேன், நீ சொல்லு, எடுத்து பணத்தை எடுத்து வந்துடுவான், ஒன்றும் சொல்ல மாட்டான். மனோஜோட ஒய்ஃபு தான் சொல்லு, ஆனால் என்ன பெருசாகவே பேசு அப்படிங்கிறாங்க. மனோஜ், பெருசாகவே பேசும்போது எப்படி மனோஜ் போய் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லுதியா. ஆனால் வந்து முத்துக்கு வந்து இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்தோன்னா வாயை மூடிட்டு இருப்பான். அது போக வந்து 27 லட்ச ரூபா எடுத்து கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ணாமல் இருப்போம், நம்ம ஃப்ரீயாகி கூட நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இந்த பணம் விஷயம் தெரிய போய் தான், அந்த மீனா நகை எடுக்க போய் தான் இவ்வளோ விஷயமும் தெரிய வந்துட்டு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி மனோஜ் விடுங்க, இப்போ நீங்கள் கடைக்கு போகணுமா அப்படிங்களா. சரி நான் கடைக்கு போய்ட்டு வரேன், வந்து மதியம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், இப்போ நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாங்க. முத்து மறிக்கிறாரு. மறிச்சு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக அப்பா பணத்தை என்ன செய்யணும், மாதம் 50 ரூபா கொடுத்துடணும், சரியா. இல்லையா உன் கடையிலேருந்து 50 ரூபாய்க்கு ஒவ்வொரு பொருளாக எடுத்து நான் பிளாக்கில் விற்றுருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. டேய், இந்த மாதிரிலாம் பண்ணி தொலைச்சிடாத அப்படிங்கிறாங்க. உன் கடையில் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நல்லதாக போச்சு அப்படிங்கிறாங்க. உன் குடோன்லேருந்து ஃப்ரெஷ்ஷான பொருள் எடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. குடோன்லேருந்து எடுப்பியா அப்படிங்கிறாங்க. ஆமாடாமக்கா, குடோன்லேருந்து எடுத்துருவேன். ஒழுங்கு மரியாதையாக என்ன செய்யணும், மாதம் 50,000 அப்பாவுக்கு கொடுத்துடணும், இல்லைன்னா உனக்கு சங்கடம் தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நேராக முத்து கார் ஸ்டாண்டு போகிறாங்க. அங்கே உட்காந்து ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது முத்துட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்காரு. என்ன முத்து, பயங்கரமாக யோசனையில் இருக்க, அந்த காரை வந்து தான் உனக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க, வேறு யாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், மேனேஜர் நம்மளுக்கு பழக்கம், ஓனர் நம்மளுக்கு பழக்கம் தானே, வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வேறு என்ன யோசனை அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி அதெல்லாம் சேர்த்து வச்சாயிட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சேர்த்து வச்சியா, பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதை எப்படிடா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி தானே எங்கள் வீட்டில் ஹெட் ஆஃபீஸரு, அவங்கள கூப்பிட்டு வந்து பேச வச்சுட்டேன். இப்போ 2 பேரும் பயங்கரமாக பழைய மாதிரி பேசிக்கிறாங்க. பழசை விட இப்போ நல்லா தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சாதிச்சிட்டா முத்து அப்படிங்கிறாங்க. இதை விட இன்னொன்று சாதிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. அந்த அண்ணி பல ஃப்ராடுத்தனம் பண்ணுது. மனோஜ் வந்து எதெல்லாமோ சொல்ல வரான், அதை தடுக்குது வைக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுது. ஆனால் மீனா ஒரு மேட்ரு சொன்னால் அதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சிந்தனையாக ஓடுது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குமோ அப்படின்னு மீனா சந்தேகப்படுதா அப்படிங்கிறாங்க. யார், நம்ம சிஸ்டராக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த ரோகிணி பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பற்ற பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அந்த பேசும்போதே எனக்கு குழந்தை பிறக்கும்போது இப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த பிள்ளை விட்டுருக்கு. ஆனால் அதை அப்படியே அதுக்கப்புறம் முழுங்கி மழுப்பு தான். இந்த மாதிரி செய்தான் மீனா அதே சிந்தனையில் இருக்கா. மீனா எதையுமே டபார்னு சொல்ல மாட்டான், அவனை தெரியுமில்ல செல்வம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம சிஸ்டர் இப்படி சொல்ல மாட்டாங்களே, யாரும் நல்லாருக்குன்னு நினைப்பாங்க, அவங்க சந்தேகப்படுத்தாங்கன்னா அப்போ ஏதோ கதை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணலாமாடா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, தெரியலையே முத்து, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்வோம், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்,
அவட்ட கேட்டால் தகவல் தெரியுமா அப்படிங்கிறான். அவள் எப்படிடா சொல்லுவா? அது போக ரோகிணியை கேட்டால் அவள் வந்து காட்டி கொடுப்பாளா அப்படிங்கிறாங்க. அதை ஏன் இது பண்ணணும், நம்ம பேசாமல் ஒரு நாடகத்தை போட்ட வேண்டியதானே அப்படிங்கிற. என்ன நாடகத்தை போட அப்படிங்கிறாங்க. இல்லை ஃபாரின்லேருந்து வந்தால் தகவல் தெரிவிக்கணும், தகவல் தெரிவிக்காமல் வரவு செலவுலாம் பண்ணிட்டுருக்கீங்க போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதையாவது இது பண்ணால் அப்படிங்க அது சரி வராது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரியாக வரும். ஃபாரின்லேருந்து வந்துட்டு தகவலே சொல்லாமல் இருக்காங்களா, ரோகிணிக்கு நீங்கள் தான் அடைக்கலம் கொடுத்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்போம். கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்லிட போகுது அப்படிங்கிறாங்க. நம்ம போய் கேட்டால் அப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. செல்வம், இதான் நீ ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து நீ இது பண்ணக்கூடாது, என்ன நான் பண்ணக்கூடாது. இதுக்கு 2-3 ஆளை செட் பண்ணணும், அப்படி ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ படித்தவங்க மாதிரி ஆள் வேணும்ல அப்படிங்கிறாங்க. செல்வம், உன் தம்பி சித்தி மக்கள் எல்லாம் படித்தவங்க தானே அப்படிங்கிறாங்க. அவங்கள இந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல வித்யாவுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்கள பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து போய் பேசுகிறாங்க. நம்ம தம்பிங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு அதிகாரி மாதிரி போய் ஒரு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன அதெல்லாம் எதுக்குண்ணே அப்படிங்கிறாங்க. பாங்க பாரு, நம்ம பண்ணதுனால யாருக்கும் நட்டமோ அசிங்கமோ எதுவும் வரப்போகிறதில்ல. ஒரு உண்மையை தெரிய வைக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்துக்கு தெரிய வேண்டிய உண்மைக்காக தான் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ணா நாங்களாம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் சம்பளம் என்னவோ அதை நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா எங்களுக்கு ஆளுக்கு 500 சம்பளம்ண்ணே அப்படிங்கிறாங்க. உங்கள் 4 பேருக்கும் ஆளுக்கு 500 தந்துடுறேன், சரியா? இதுக்கு நீங்கள் 10 நிமிஷம் தான் பேச போகிறீங்க. ஒரு அட்ரஸ் சொல்லுவேன். ஒரு பொண்ணு ஐடியில் வேலை பார்க்கு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும், சரியா? நீங்கள் ஒரு 6 மணிக்கு லைட்டாக இருட்டதுக்கும் போகணும். போன பின்னாடி இந்த மாதிரி நாங்கள் வந்து அதிகாரிகளுமா இந்த மாதிரி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தால் தகவல் சொல்லணும், தகவல் சொல்லாமல் வந்து இங்கே வந்து இருந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு கேட்கணும். நான்லாம் வெளிநாட்டிலேருந்து வரலையே வைக்கலையே, எனக்கு உள்நாடு தான் அப்படின்னு சொல்லும். அப்படின்னு சொல்லும்போது ரோகிணினா யாருமா அப்படிம்பாங்க. கேளுங்க. கேட்கும்போது அது திருதுன்னு முழிக்கும். என்னம்மா அந்த பொண்ணு மலேசியாலேருந்து வந்து இங்கேயே குடியிருக்கு, இந்த ஊரில் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, அப்படி கல்யாணம்னா தகவல் தெரிவிச்சாங்களா வச்சாங்களா போனேன் நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், அது திருதுன்னு முழிக்கும். அப்போ தெரிவிக்கும் போது அந்த பொண்ணு ஆஃபீஸர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை சொல்லிடும். நீங்கள் அதை வந்து ஒரு ரெக்கார்டாக எடுத்துக்கணும். அதை நீங்கள் செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணால் கூட அந்த பிள்ளை ஒன்றும் சொல்லாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் அதிகாரிங்க நம்புத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணா இதை பக்காவாக பண்ணிடலாண்ணே, இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைலாம் நாங்களே பண்ணிடுவோண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, யூத்துக்கள் நீங்கள் அதை பண்ணி தந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு வேலையை விட்டு வந்துட்டான்னு முத்து பார்த்துட்டு இருக்காரு. காருக்குள்ள உட்காந்து உடனே அந்த பொண்ணு வந்தது. வந்தோடனே நேராக செல்வத்துக்கு கொண்டிருக்காங்க. செல்வம், அந்த பொண்ணு வந்துருச்சு, பார்ட்டிக்காரங்க வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து போய் இறங்குறாங்க. இறங்கினோடனே காலிங் பெல் அமுக்குறாங்க. அமுக்குனோடனே வித்தியா கதவை திறக்கிறாங்க. அம்மா நீங்கள் 4 பேர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா நாங்கள் அதிகாரிகள்மா, ஃபாரின்லேருந்து வர்றவங்கள விசாரிக்கிற அதிகாரிகள் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஃபாரின்லேருந்து வந்த பொண்ணு ரோகிணினா யார் அப்படிங்கிறாங்க. ரோகிணியா அப்படின்னு சொல்லிட்டு அது என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. வந்தால் வந்து இந்தியாவில் ரொம்ப நாள் எவ்வளோ நாள் நாம் இருப்பாங்க, அதுக்குள்ள தகவல் சொல்ல வேண்டிய அதிகாரிட்ட சொல்லணுமாம்மா அப்படி அப்படிங்கிறாங்க. ஏன் சார் இப்படிலாம் கேட்குறீங்க, அவள் மலேசியாவிலேருந்துலாம் வரலையா அப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கு, அது போக தகவல் உங்கள் போய் தான் கேட்கும். அந்த ரோகிணினா யார் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு மலேசியாவிலேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அது சார் பாருங்கம்மா, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, கரெக்டாக சொல்லுங்கள், இதை நாங்கள் ரெக்கார்டாக வந்து ஆவணமாக வைக்கணும். அந்த பொண்ணு எங்கேருந்து வந்துச்சு, ஏது பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுதாங்க, சார் உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள், நாங்கள் வந்து அவங்களுடைய குடியுரிமை உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள், நாங்கள் அப்படி விசாரிக்கையில் வந்து எங்களுக்கு தெரியணும், அதனால் வந்து உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், அந்த பொண்ணுக்கு வந்து மலேசியாலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் இருங்க, ரெக்கார்டு கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சார் இந்த ரெக்கார்ட் பண்ணி வேறு யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்க. யார்ட்டையும் கொடுக்க மாட்டோமா, நாங்கள் ஆஃபீஸில் தான் வச்சுருப்போம். அந்த எதுவும் உள்ளதை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஆஃபீஸில் வச்சு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம். சரி இது வந்து பொய்யா ஒரு புகார் வந்துருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்லிடுறேன் சார், அந்த பொண்ணு வந்து மலேசியா கிடையாது, அவள் பேர் ரோகிணி கிடையாது, உண்மையான பேர் கல்யாணி. அந்த பொண்ணு வந்து ரோகிணின்னு ஒரு பொண்ணு மலேசியாவிலேருந்து இங்கே வந்து பார்க்குற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தா. அப்போ அவளுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லா பேசுவாள். நாங்களும் அவனும் ஒரே ரூமில் தான் ரொம்ப நாளாக இருந்தோம். இப்போ கூட பிறந்த உடன்பிறப்பு மாதிரி தான் இருப்போம். அடிக்கடி வருவா போவா. நானும் அவள் பார்லர் வச்சுருந்தா, இப்போ அங்கே வேலை பார்க்கா. நாங்கள் போவேன் வருவேன், இப்படி இருக்கும். இந்த சூழ்நிலையில் வந்து அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தோன்னா அந்த பையனோட அம்மா வந்து ரொம்ப பணக்காரங்க. பணக்காரங்கன்னா ஒரு நார்மலான பணக்காரங்க. அவங்க அப்பா ரயில்வே வேலை பார்த்தாங்க, கொஞ்சம் சொத்து பத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பணக்கார மருமகளை தான் என் பையனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. இந்த கல்யாணிக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு இருந்ததுனால தன்னை வந்து கல்யாணின்னு நம்ம சொன்னால் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ரோகிணின்னு தன்னை பேரை மாற்றிக்கிட்டு
நான் பெரிய பெரிய பணக்காரி, மலேசியாவில் எங்கள் அப்பா இருக்கார், அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அவர் வந்து எங்கள் அம்மா இறந்த காலகட்டத்தில் டபார்னு வந்து ஒரு கொஞ்சம் வயசு பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அதனால் நான் கோவத்தில் வந்துட்டேன், எங்கள் அப்பாட்ட போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஆனாலும் இருக்க சொத்துக்கு நான் மட்டும்தான் அதிபதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பி அவங்க அத்தையும் அவங்க பையனும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க பையனும் ஆசை பண ஆசையில் உள்ளவர்னால அவரும் கட்டிக்கிட்டாரு. மற்றபடி மலேசியா நம்ம ஃபில்டர் பண்ணாலும் அவளுக்கு மலேசியாவே ஏதோ கிடையாது. அந்த பிள்ளைக்கு இங்கேருந்து ஒரு 4 ஊர் தள்ளி போய் குமரிபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது சார், அது ஒரு பக்கா கிராமம், அதுதான் அவங்க சொந்த ஊர். ஆனால் வந்து அந்த சொந்த ஊரில் உள்ள வீடை கூட அவங்க அடமானம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் திருப்பி இருக்காங்க. அது ரோகிணி தான் திருப்பி கொடுத்துருக்கா. அந்த ரோகிணியா கல்யாணி தான் திருப்பி கொடுத்துருக்கா. ஆனால் ரோகிணி தான் நானும் கூட கூப்பிடுவேன். திருப்பி கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ தான் அங்கே போயிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது. இதனால தான் வந்து தன்னை வந்து வேறு பேரை மாற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த பையனை கல்யாணம் முடித்து இப்போ புதுசாக ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சிருக்கு. இதுதான் சார் உண்மை. நிறைய இடத்துல கடமும் வாங்கி வச்சுருக்கான். ஆனால் அவளுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மலேசியாவோ உங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்க மாதிரி மலேசியாவோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவளுக்கு சொந்த ஊர் குமரிபாளையம் தான். அதுலேருந்து ஒரு 3 ஊர் தள்ளி ஒரு ஊர் சொல்லுவாங்க. அந்த ஊர் பேர் கடலாடியே ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க. அந்த ஊரில் தான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு. அந்த கணவருக்கு வந்து ரொம்ப வயசு, இவங்களுக்கு கம்மியான வயசு. முதல்ல இருந்தே ரோகிணிக்கு பிடிக்கல. ரோகிணியோட அப்பா வந்து ரொம்ப கடன் வாங்கி வச்சுருந்துருப்பார் போல் அப்படிங்கிறாங்கம்மா. பேர் கல்யாணியா ரோகிணியா அப்படிங்கிறாங்க. சார் ரோகிணியும் ஒன்று தான், கல்யாணியும் ஒன்று தான். ஆனால் அவளுக்கு உண்மையான பேர் கல்யாணி சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரைட் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அங்கே கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. அவளுக்கு பிடிக்கவே இல்லை முதல்ல இருந்தே. அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தனால ஒரு கடன்காரருக்கு கட்டி கொடுத்தாங்க. இதான் உள்ளது. அவரும் கொஞ்ச நாளில் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்தது. அந்த பார்லர் மலேசியாவிலேருந்து வந்த ரோகிணிங்கிறவங்ககிட்ட வந்து பார்லர் வேலை கற்றுக்கிட்டது. இப்போ பார்லர் வேலை செய்கிறது எல்லாமே அதை வச்சு தான். ஆனால் வந்து உண்மையிலே இவளுக்கு வந்து ஃபாரின் ஏதோ கிடையாது சார். அவள் வேறு என்னத்தையும் மறைக்கல. ஆனால் அந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இவள் ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்கா, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது சார். நான் சொல்கிறது தான் உள்ளது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படிமா நாங்கள் நம்புறது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க சார், அவளோட ஐடி கார்டு செராக்ஸ் என்கிட்ட 2, 3 இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க? ஆகா, பில்டப் பண்ணிகிட்டு இருந்தோம், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளாம் என்கொயரி பண்ண இது பண்ணுறாங்களே, ஒரு வேளை நம்ம இங்கே விசாரிக்கிறாங்க, மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்களோ இல்லைனா கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. உன்னை ஐடி கார்டை கொண்டு காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே இதை நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி சார், தயவுசெய்து நான் பேசினதையோ இந்த வீடியோவையோ வேறு யாருக்கும் தெரியாமல் சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தெரியாது அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப போயிடும் சார். அவன் புருஷன் வாழ மாட்டான். குறிப்பாக அவங்க மாமியார் வந்து அவங்க மாப்பிள்ளையோட வாழவே விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அந்தளவுக்குலாம் வராது, நாங்கள் பார்த்துக்குறோம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா இந்த ஆதார் கார்டு ஒரிஜினல் வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் ஆதார் கார்டு ஒரிஜினல் ஒன்று இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. சரிம்மா, இதை விசாரணையை கொண்டு போய்ட்டு 2 நாள் கழிச்சு இதே அட்ரஸ் கொரியருக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் அப்படிங்கிறாங்க. இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நானே எழுதி தந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. அம்மாங்க பாருங்கள், உங்கள் அட்ரஸ் வந்துட்டீங்க என்ன, அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கீங்க என்ன. நாங்களும் வந்து யாருக்குமே தெரியாமல் அந்த பொண்ணு குமரிபாளையத்தில் தான் பிறந்த பொண்ணா, இந்த ஊரில் தான் கல்யாணம் ஆன பொண்ணா, எல்லாத்தையுமே விசாரிப்போம் அப்படிங்கிறாங்க. சார் எல்லாத்தையுமே விசாரிங்க, பக்காவாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் பேர் கிறிஸ் சார், அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா பேர் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அம்மா பேரையும் சொல்லிடுறாங்க, கிறிஸ் பேரையும் சொல்லிடுறாங்க. சரி ரைட்டு, அந்த பையன் ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த பையன் ஃபோட்டோ வாட்ஸ்அப் இருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுக்கிறாங்க. செல் எடுத்துகிட்டு இது சார் தான் அவங்க ஃபோட்டோ பாருங்கள், அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இதை என்னுடைய செல் நம்பருக்கு அனுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க முத்து செட் பண்ண ஆட்கள் நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாங்க. அதையும் அனுப்பிடுறாங்க. சரிம்மா, நீ கொடுத்த தகவல் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் விசாரணை வந்து அடுத்து அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து என்னை விசாரித்தது ரோகிணிக்கோ யாருக்கோ தெரிய வேண்டாம். நான் எல்லா உண்மையும் சொல்லி வாழ்க்கையை வம்பாகிட்டேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சார். அந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அவள் ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கா, ஏகப்பட்ட வேட்டை கடன் வாங்கியிருக்கா. குறிப்பாக ஒரு ரவுடி பையிட்டு கூட கடன் வாங்கி வச்சுருக்கா 2 லட்சம். அதுபோக பேங்க்கு ஒரு 4 லட்சம் கட்டாமல் அலைஞ்சிட்ருக்கா. எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவன் புருஷன் தான். புருஷன் வேலைக்கே போக மாட்டார், வைக்கவே மாட்டார். அதுபோக வந்து அவங்க புதுசாக ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களே சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததாக தானம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் பொய் சார் அப்படிங்கிறாங்க. இதை நீ சொல்லவே இல்லையாம்மா விசாரணையில் அப்படிங்கிறாங்க. நான் மறந்துட்டேன் சார், நீங்கள் கேட்டதில் பதட்டத்தில் மறந்துட்டேன். ஆனால் உண்மையிலே அந்த பணம் வந்து ரோகிணி தான் அப்பாவே இல்லையே மலேசியாவில், எப்படி பணம் அனுப்ப முடியும்? யாருமே அனுப்பலை எப்படிம்மா பணம் வந்துச்சு, எப்படிம்மா அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணார் அப்படிங்கிறாங்க. கணவர் எப்படி பண்ணார் அப்படிங்கிறாங்க. அப்பா 27 லட்ச ரூபா பணத்தை ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்துருந்தாங்க அந்த மனோஜ், அந்த ரோஹினியோட ஹஸ்பண்ட் ஏமாந்துருந்தாங்க. அதை வந்து அந்த ஜீவாட்ட வாங்கிட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட. அந்த பணம் தான் வந்து அந்த ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு 100% தெரியுமா அப்படிங்கிறாங்க. 100% தெரியும். இந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த ஸ்டேஷனில் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அங்கே தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே பொண்ணு பார்லருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கும் போல். ரோஹிணி வந்து அவங்கள லாக் பண்ணி
நேராக ஸ்டேஷன் கூட்டி போயிட்டாங்க. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த பணத்தை அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த கடையை வாங்கினது, ரொட்டேஷன் பண்ணுறது எல்லாமே. இப்போதைக்கு ஒரு வீட்டில் ஒரு நகையை எடுத்து ரொட்டேஷன் பண்ணது கூட அந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை, மீதி கிடந்த பணத்தை தான் எடுத்து கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த முத்துக்கிட்ட 2 லட்சத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரிம்மா, இந்த தகவல் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நாங்கள் விசாரணைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நடிக்க வந்தவங்க சொல்கிறாங்க, சரிம்மா, நீ கொடுத்த தகவல் எல்லாம் எங்களுக்கு வசதியாக இருக்கும் சார், நீங்கள் நான் போய்ட்டு வரமா, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எப்பா நல்ல வேலை தப்பிச்சோம், ரோகிணியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வித்யா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.